இப்ப மக்களே வந்து முடிவெடுத்தா மக்கள் கூட நின்னா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னீங்க சார். ஆமா, இப்ப உண்மைதான். எடுத்துக்காட்டுக்கு அந்த 41 பேர் இறந்தது சொன்னீங்க. அந்த 41 குடும்பம் வந்ததுல்ல சார். 40 குடும்பம் வந்தது. வந்து விஜய் அவர்கள பார்த்தாங்க, பேசுனாங்க. விஜய் அவர்கள் மேல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் மேல எங்களுக்கு எந்த கோபமும் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. யாரும் இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல. அப்ப வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே இறந்து அர்த்தம். போனது மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? உங்க வீட்டு இழப்பு மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இது என்ன பேச்சோட அர்த்தம்? ம். ஒரு நாகரீகமா சரி, ஒரு சம்பவம் நடந்துச்சு. நல்லதோ கெட்டதோ நடந்துருச்சு. ஆமா. இது நமக்கு இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க வருத்தம் இல்லாம இருக்கா? இழப்பு இல்லாம இருக்குமா? அந்த குடும்பத்துல இழப்பு இல்லாம இருக்குமா? அவர் குடுக்குற 20,00,000 அந்த இழப்பு போயிருமா? இந்த 20,00,000 எத்தன நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும்? எத்தன நாளைக்கு செலவழிக்க முடியும்? அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை இருந்ததுன்னா, கணவர் இருந்தா, மனைவி இருந்தா, அந்த குடும்பத்துக்கு காலங்காலமா எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும்? அப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவங்க பெருந்தன்மையா அந்த மக்கள் வந்து, சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு. நம்ம மேலயும் தப்பு இருக்கு. அவர் மேலயும் தப்பு இருக்கு. இத விட்டுருவோம் அப்படின்னு விட்டுட்டாங்க. அதுக்காக இத நியாயப்படுத்த முடியுமா? ம். அது வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு. சரி. அதுக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணையிலேயே இருக்கு. நீங்க வந்து ஏன் லேட்டா வந்தேன்னு சிபிஐ கேட்கறாங்க. ஏன் கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னு கேட்கறாங்க. போலீஸ் தடுத்த அப்புறம் ஏன் வந்தேன்னு கேட்டாங்க. போலீஸே அங்க இல்லைன்னு தானே சார் சொல்றாங்க. போலீஸ் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுத்து இங்க பேசுங்க. அங்க கூட்டம் அதிகமா இருக்கு. போகாதீங்கன்னு தான் சொன்னாங்க. ஆ. இது சிபிஐலயே கேட்டிருக்காங்க விசாரணையில. நீங்க அதையும் மீறி அங்க உள்ள போவோம். அங்கதான் கேமரா இருக்கு, அங்கதான் லைட் இருக்கு, அங்கதான் ட்ரோன் இருக்கு, அங்கதான் ஜெனரேட்டர் இருக்கு. அங்க இருந்து எடுத்தா தான் எங்களுக்கு கரெக்டா மூஞ்சி தெரியும். அப்படின்னு கூட்டத்துக்குள்ள ஏன் போனீங்க? ம். போலீஸ் தடுத்து ஏன் போனீங்க? நாங்க கேட்கல. சிபிஐ கேட்கறாங்க. சிபிஐ விசாரணையில இருக்கு இதெல்லாம். சரி. இவ்வளவு விஷயத்துக்கு பிறகும் நீங்க வந்து அத வந்து ரொம்ப அத வந்து பெருசுபடுத்த வேண்டாம். நம்மளும் போனோம் இல்லையா? நம்ம மேலயும் தவறு இருக்கு. ஏன்னா மக்கள் 2 பக்கமும் பேசி விட்டுட்டாங்க. அதை வந்து நம்ம நியாயப்படுத்தல. அது ஒரு இழப்பு இருந்திருக்கு. அந்த இழப்புல இருந்து என்ன பண்றீங்க? பாடம் கத்துக்கிறீங்க. கத்துக்கிட்டு தொண்டர் அணி போடுறீங்க. இனிமேல் கூட்டத்துக்கு வந்து தொடர் நிர்வாகியை வச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அது வந்து தவறே கிடையாது. சரி. முழுவதுமாக ஒரு அரசியல் கட்சியாக நீங்க உருவெடுத்துட்டு இன்னும் உருவாகலைன்னு சொல்றீங்களா? ஆகிட்டு இருக்காங்க. உருவாகல. ஆ. ஒன்ற அப்படியே 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்க.